வெல்கம் டு சந்திர மேக்ஸ். உலகத்தில் அரிசியை அதிகமாக உற்பத்தி செய்யும் நாடுகளில் இந்தியா இப்போ முதல் இடத்தில் வந்திருக்கு. இரண்டாவது இடத்துக்கு சீனா போயிருச்சு, ரைட்டா? ஸோ இதை அறிவித்தது யார் அப்படின்னா இந்தியாவினுடைய விவசாயத்துறை அமைச்சரான சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் தான். கிட்டத்தட்ட நம்ம 150 மில்லியன் டன்ஸ் நம்ம உற்பத்தி செஞ்சுருக்கோம், ரைட்டா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க 65% நபர்கள் இந்தியாவை டெய்லியுமே சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ அது போக இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் அப்படின்ட்டு பார்க்குறப்ப 25% நிலங்களில் அரிசியை தான் அவங்க அறுவடை செய்கிறாங்க. அரிசியை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு காரிஃப் கிராப்பு கீழே வருது. அதாவது ஜூன் ஜூலை மாதத்தில் அதை பயிரிடுவாங்க, அதாவது விதை போடுவாங்க. செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் அறுவடை செய்வாங்க. ஓகே, ஸோ அரிசிக்கு 25 டிகிரி செல்சியஸுக்கு மேலே ஹீட்டு வேணும், வெப்பம் வேணும். 100 சென்டிமீட்டருக்கு மேலே மழைப்பொழிவு, ரெயின்ஃபால் வேணும். 2025-26 வச்சு பார்க்குறப்ப இந்தியாவில் அதிகமாக அரிசியை உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் முதலில் உத்தரப்பிரதேசம், இரண்டாவது பஞ்சாப், மூன்றாவது மேற்கு வங்கம் இருக்குது. ஓகே, இந்தியாவில் அரிசியை இரண்டு விதமாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம பயிரிடுறாங்க, ரைட்டா? அதாவது விதை போடுறாங்க. ஒன்று விதையை நர்சரியில் என்ன பண்ணுறாங்க, 25லேருந்து 35 நாள் வரைக்கும் வளர்த்துட்டு அங்கேருந்து டேரெக்டாக மெயின் ஃபீல்டில் அங்கே ஆளுங்களை வச்சு நடுறாங்க, ரைட்டா? இந்த ஒரு மெத்தட் தான் இந்தியாவில் அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னொரு மெத்தட் டிஎஸ்ஆர் மெத்தட்னு சொல்லுவாங்க, டைரக்ட் சீடிங் ஆஃப் ரைஸ். ஸோ மிஷினை வச்சு ட்ரில்லிங் பண்ணி டைரெக்டாக ஃபீல்ட்லேயே விதை போடுறது. இது ஆட்கள் வேலை செய்கிறதையும் குறைக்குது, அதுக்கப்புறம் தண்ணி சேவும் கொஞ்சம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஃபஸ்ட்டு மெத்தட் தான் இந்தியாவில் அதிகமாக ஃபாலோ பண்ணுறது. ஓகே, ஸோ கமெண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா அரிசியினுடைய அறிவியல் பெயர் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.